தேர்தல் முடிந்தவுடனே மறைமுகமாக அதிமுக திமுகவினர் என்னென்ன பேசினார்கள் என்று அதிமுகவினரை கூறியதை கொண்டே தெரிந்து கொள்ளலாம் என்றும், ஆகையால் வரும் தேர்தலில் அவர்கள் இணைந்து போட்டியிட வாய்ப்புள்ளது என்றும் அமைச்சர் ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் ராகுல் காந்தியின் 56வது பிறந்த நாளை முன்னிட்டு குமரி மாவட்டம் புதுக்கடை சந்தையில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் தலைமையில் கேக் வெட்டி கொண்டாடியதோடு ராகுல் காந்தியின் வயதிற்கு ஏற்ப 56 பயனாளிகளுக்கு மருந்து நிதி உதவி வழங்கி சிறப்பித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். ஒரு நிமிஷம் மாத்தி பிடிக்கணும். உலகம் போற்றும் உன்னத தலைவர், இந்தியாவினுடைய எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரம், பாராளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர், வருங்கால பாரத பிரதமர் மதிப்பிற்குரிய ராகுல் காந்தி அவர்களுடைய 56வது ஆண்டு பிறந்த நாள் விழாவை கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பாக இங்கே வந்து நோயினால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு எங்களால் முடிந்த ஒரு இந்த பிறந்த நாள் கொண்டாட்டத்தை புதுக்கடையில் வச்சு நாங்கள் கொண்டாடிருக்கோம். எதிர்கட்சி தலைவர் எல்லா கட்சிகளும் வந்து இப்போ மாறி தாவேக்காவிலையும் இதை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கட்சிக்கென்று ஒவ்வொரு கொள்கை இருக்கிறது. எங்க கட்சிக்கு மதச்சார்பின்மை கொள்கை இருக்கிறது, சமூக நீதி கொள்கை இருக்கிறது. அந்த கட்சியினுடைய தலைமையில தான் கேட்கணும். திராவிட கொள்கைகள் கொண்ட அதிமுக திமுக கட்சிகள் வந்து இணைஞ்சு வரக்கூடிய தேர்தலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதுதான் வந்து தேர்தல் முடிஞ்ச உடனே மறைமுகமா என்னென்ன பேசுனாங்கன்னு ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய தலைவர்களே சொல்லியிருக்காங்க. அதுதான் அதுக்கு காரணம். எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கொடுத்த திருத்தத்தை எந்த ஒரு வெளிப்படையா சொல்லாம சட்டமன்றத்தில் ஏற்றுக்கொண்டது வந்து சட்டமன்றத்தில் அதாவது எதிர்கட்சி தலைவர் வந்து அடிஷனலா, அதாவது அரசினர் தனி தீர்மானத்தை முன்மொழிஞ்ச போது அந்த அணையினுடைய இதுல வந்து ஒரு ஷரத்தை சேர்க்க சொன்னாரு. அதை உடனடியாக நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் பெருந்தன்மையோடு, அது முக்கியமான விஷயம், அதையும் வந்து அந்த திருத்தத்தோட சேர்க்கலாம்னு சொல்லி அசம்பிளிலே சொல்லியிருக்காரு. இந்தியா கூட்டணிக்கு தோல்விக்கு ராகுல் காந்திக்கு நடவடிக்கை தான் காரணம்னு கேரளா முதல்வர் சொல்லியிருக்காரு. அது மாதிரி அகிலேஷ் யாதவ், தேஜஸ் யாதவ் அதை விமர்சிக்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் ஒரு தேசிய கட்சி, ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் சில மாநில உரிமை சம்பந்தப்பட்டு, மாநில பிரச்சனை சம்பந்தப்பட்டு சில பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் எங்கள் தலைவரை பொறுத்தவரையில் ஒரு மாநிலத்துக்கான தலைவர் கிடையாது. இன்னைக்கு தேசிய அளவில் இந்தியாவினுடைய ஒவ்வொரு மக்களும் என்னென்ன விரும்புகிறார்களோ அந்த மக்கள் வந்து எப்படி அவருடைய வாழ்க்கை தரம் இருக்க வேண்டும், சமூகத்தில் எப்படி அவங்க இருக்கணும்னு சொல்லி அவர் ஒவ்வொரு அங்கலமாக பார்த்து, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இன்னைக்கு சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய சகோதரத்துவத்தையும் ஒற்றுமையையும் வலியுறுத்தி தான் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பாத யாத்திரை மேற்கொண்டார். அதே மாதிரி இங்கே மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து மணிப்பூர்லேருந்து மகாராஷ்டிரா வரைக்கும் அங்கேயும் வந்து கிட்டத்தட்ட இந்தியாவை மக்களுடைய ஒற்றுமைக்காகவும் இங்கே ஜனநாயகத்திற்காகவும் சமூக நீதிக்காகவும் பாத யாத்திரை மூலம் ஏற்படுத்திய புரட்சி தான் நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களை பொறுத்தவரை நீங்கள் ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ள விஷயத்தை அவங்க பேச முடியாது.
தமிழ்நாட்டில் உள்ள மாநிலத்தில் தமிழ்நாடு மாநிலத்தினுடைய நலன் சார்ந்த தமிழ்நாடு மக்களுடைய நலன் சார்ந்த விஷயங்களை இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்லாம் பேசும். இப்போ உங்களுக்கு ப. சிதம்பரம் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டால் இந்தியா கூட்டணியை விட்டு திமுக போகல, இந்தியா கூட்டணியை விட்டு அப்படி அது மாதிரி ராகுல் காந்தி 100% இந்தியா கூட்டணியில் திமுக இருக்குங்கிற வார்த்தையை சொல்றாரு. நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டால் எதிர்கட்சியாக கூட திமுக வராதுன்னு சொல்றீங்க. அப்படி நான் சொல்லல. அதாவது கொள்கை ஒவ்வொரு கட்சிக்கு என்று ஒவ்வொரு கொள்கை இருக்கு. இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் என்னது மதசார்பின்மை கொள்கை அவங்க சொல்றாங்க. நீங்கள் மத்தியில் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் அவங்க எந்த மாதிரியான இன்னைக்கு ஜனநாயகத்தை குரல் வளைய நெரிக்கக்கூடிய அளவில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு தேர்தலில் கூட ராஜ்யசபா தேர்தலில் மத்திய பிரதேசத்தில் என்ன நடந்தது. அதனால் கொள்கை ரீதியாக என்னென்ன பிரச்சனைகள் வருதோ அதை எதிர்க்கக்கூடிய இடத்துல தான் இவங்க இருக்க முடியும். ஆனால் எல்லாருக்கும் மக்களுடைய நலன் சார்ந்து, மாநில நலன் சார்ந்து, இந்தியாவினுடைய நலன் சார்ந்து தான் பாராளுமன்றத்திலையும் சரி சட்டமன்றத்திலையும் கேட்க முடியும். அந்த அடிப்படையில் கொள்கை ரீதியாக அவங்க யார் தவறு செய்கிறாரோ தவறுக்கு எதிராக தட்டி கேட்கக்கூடிய இடத்துல அவங்க இருப்பாங்க. அதனால தான் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி திரும்பவும் அதை சொல்லியிருக்காரு. கொள்கை கூட்டணின்னு சொல்லி தானே தேர்தலை சந்திச்சிங்க. அப்போ தேர்தலுக்கு பிறகு கொள்கை இப்பவும் கொள்கை கூட்டணி தான். நீங்கள் கவர்னர் ரூலிங் வரைக்கும் நாங்கள் ஒத்துட முடியுமா? ஜனநாயகம் இவ்வளோ பெரிய ஜனநாயக புரட்சி தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கு. அப்போ ஜனநாயகத்துக்கு ஏற்ற மாதிரி தான் ஒவ்வொரு கட்சியும் பயணிக்க முடியும். அந்த அடிப்படையில் தான் மதச்சார்பின்மை கொள்கையை தைரியமாக இன்னைக்கு நீங்கள் எல்லா நிலையிலையும் கவர்னர் அட்ரஸில் கூட தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதனால அவங்களோட கூட்டணி வச்சிருக்காரு. எந்த தவறும் கிடையாது.